இயேசுவின் நாமத்தினாலே இந்த சிலுவை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். அநேக ஊழியர்கள் பார்க்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அதை பார்க்கிறீர்கள். உங்களுடைய அந்த கமெண்ட்ஸ்க்காக நன்றி. தொடர்ந்து இதை நீங்கள் பாருங்கள். நோக்கம் என்னவென்றால், நீங்களும் இதை அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறோம். தயவுசெய்து இந்த ஆன்லைனில் பார்க்குறவங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க அதை ஜம்ப் பண்ணாதபடி தொடர்ந்து பார்க்க தயவாக கேட்கிறோம். ஏனென்றால் இது நீங்கள் கேட்ட சத்தியமாக இருக்கலாம், நீங்கள் அறிந்து சத்தியமாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் ஆண்டவங்களோடு பேசுவாராக. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், ஸ்டாண்டிங் நியர் த கிராஸ், சிலுவைக்கு பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கை. இது கடினமான ஒன்று. சிலுவைக்கு பக்கத்தில் இன்றைக்கி நூற்றுக்கணக்கான பேர் they are far away from the cross. சிலுவைக்கு தூரத்தில் இருக்கிற மக்கள் தான் ஏராளம். பார்வையாளர்களாக வந்து போகிறவர்களாக. இந்த திருச்சபையில் கூட பாருங்களேன், திருச்சபையில் வாரத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை, அதுவும் பின்னால் உட்கார்ந்து பின்னால் அப்படி எழுந்து போய் அவங்கெல்லாம் they are far away from the cross. ஆனால் தேவன் சொல்லுகிறார் நியர் த கிராஸ், சிலுவைக்கு பக்கத்தில். அவனுடைய கருத்து என்னவென்றால், பாடுகளுக்கு பக்கத்தில், நெருக்கங்களுக்கு பக்கத்தில், நிந்தைகளுக்கு பக்கத்தில், அவமானங்களுக்கு பக்கத்தில், இழிச்சொற்களுக்கு பக்கத்தில். அது யாரும் விரும்புவதில்லை. நான் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரியாகிய கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இங்கே ஒரு 4 பெண்களை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், ஸ்டாண்டிங் நியர் த கிராஸ். இதை மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மத்தேயு 27:35. இன்னொன்று மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மார்க்கு 15:40. வாசிக்க நேரமில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தூரத்தில் இருந்தார்கள். ஆனால் யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது 25ஆம் வசனத்தில் இயேசுவின் சிலுவையின் அருகே. மார்க்கு 15:40 தூரத்தில். அதனுடைய காரணம் என்னவென்றால், நன்றாக கவனிக்க வேண்டும். பக்கத்தில் இருந்தவர்கள் போர்ச்சேவர்களால் துரத்தப்பட்டு தூரத்திலே போனார்கள்.